மேனுவல் புக் கீப்பிங்ல நம்ம எப்படி ஒரு சேல்ஸ் ஜேர்னல், ஒரு எக்ஸ்பென்ஸ் ஜேர்னல், இதெல்லாம் எப்படி எழுதுவோம்? சேல்ஸ் ஜேர்னல் எப்படி? ஒரு சேல்ஸ் ஜேர்னல் எக்ஸாம்பிள் +1ல எப்படி நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க பேசிக்காவும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஷ் டு சேல்ஸ் படிப்போம், இல்லைன்னா கஸ்டமர் டு சேல்ஸ். ஓகே, கிரெடிட். ஓகே, ஸோ இது எழுதுவோம். வேற என்ன போடுவோம்? இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு HCL குரூப்ஸ் நடக்குது. ஓகே, இப்போ இந்த சேல்ஸ் யூஎஸ்ல நடக்குதுன்னு எப்படி நீங்க கேட்டகரி பண்ணிப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு ஒரு ஜேர்னல்ல? என்ன சார் யுஎஸ்ல? இப்போ உங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்கு இல்லையா வேர்ல்டு வைட்? ஆமா, ஐஎன்ஆர் சாரி கரன்சி வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரன்சி வச்சு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம கரன்சி மேல எழுதுவோம் இல்லையா ஜேர்னல்ல, யூஎஸ்டியா ஐஎன்ஆரா அது வேணும் இல்லையா? இது ஒரு ஃபைண்டிங் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ டெபிட் கேஷ் டு சேல்ஸ், கிரெடிட். வேற எப்படி தெரியும்? டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் எழுதுவோமா? ஓகே, ஸோ date of the transaction. So 29. Okay. So இதுதான் எழுதுவோம், டேட் எழுதுவோம், சேல்ஸ் எழுதுவோம், இது எழுதுவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு 3 பிரான்ச் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இது எந்த இதுன்னு கரன்சி நம்ம எழுதுறோம். ஸோ அவங்க என்ன எழுதுவாங்கன்னா நம்ம நரேஷன்ல கேப்சர் பண்ணுவோம் இல்லையா? பீயிங் சேல்ஸ் எதுக்காக பண்ணாங்க, சாஃப்ட்வேரா, ஹார்ட்வேரா, எஜுகேஷனா, அது எல்லாமே இங்கதான் போடுவோம். இவ்வளவு டீடைல்ஸும் கேப்சர் பண்றது. ஸோ எதுக்காக ஒய் தே இன்வென்டட் ERPன்னு வச்சுக்கோங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேல் சாஃப்ட்வேரா, ஹார்ட்வேரா, யூஎஸ்ல எந்த ஏரியா, அது இது எல்லாமே இப்ப டக்குன்னு ஒரு ஓனர் வந்து செக் பண்றாரு, பார்க்கணும், இல்ல யாராவது டக்குன்னு ஒரு செக் பண்ணணும்னா இது டீடைல்ஸ் ஃபுல்லா வராது. ஸோ அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஏன்னா இவங்க ஃபீட் பண்றவங்க கரெக்டா பண்ணாங்களா, தப்பா பண்ணாங்களா, யாரு பண்ணாங்க, ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் தான் ERP நமக்கு இது பண்ணாங்க. ஓகே, ஸோ ERP பேசிக் வந்து மல்டி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் கான்செப்ட். ஓகே, கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி ஆர்க் அப்படின்னுவாங்க, மல்டி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். மல்டி ஆர்க் என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ் குரூப் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிசினஸ் குரூப்னா HCL குரூப்னு எடுத்துக்கலாம். ஓகே, HCL குரூப்ஸ். ஸோ அவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ், எஜுகேஷன் எல்லாமே. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு பிசினஸோட நேம், அட்ரஸ் கிரியேட் பண்ணுவோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது எங்க கிரியேட் பண்ணுவோம்னா HRMS மாடியூல், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அங்கேயும் பண்ணலாம். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் HRMSனே வச்சுக்கலாமே. ஸோ இதுல தான் இன்டகிரேஷன் மாடியூல்ஸ் இதாகுது பிசினஸ். ஸோ பிசினஸ் குரூப். அதுக்கப்புறமா என்ன கிரியேட் பண்ணுவோம்னா லெட்ஜர். லெட்ஜர் இங்க என்ன சொல்றோம்னா, நான் டீட்டெயிலா சொல்றேன், 4 C's அப்படின்னு ஷார்ட்டா. ஓகே, அடுத்து லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டியும் லெட்ஜர் தான் மெயின் ரோல் இங்க பிளே பண்ணுவாங்க, தான் எல்லாம் பண்ணுவோம். லீகல் என்டிட்டி ஒண்ணுன்னா இப்ப இந்தியாவில் நம்ம கிரியேட் பண்றோம்னா இந்தியாவில் வந்து என்னென்ன ரிஜிஸ்டர் பண்ணணும், கம்பெனிஸ் ஆக்ட் பண்ணணும், பேன் டேன் எல்லாமே வாங்கணும் இல்லையா? அந்த ப்ரொசீஜர் எல்லாம் இதுல கவர் ஆகிடும். அதான் லீகல் என்டிட்டி. இது ரெண்டும் பேசிக் தான். அதுக்கடுத்து ஆப்ரேட்டிங் யூனிட்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் யூனிட் ஒன்றும் இல்லை, எதுல ஒர்க் பண்றோமோ. இப்ப சென்னையில ஒரு பிரான்ச் இருக்கு, பெங்களூர் இருக்குன்னா அதெல்லாம் ஆப்ரேட்டிங் யூனிட்டா வச்சுக்கலாம். நீங்க எது வேணா வச்சுக்கலாம், கன்சல்டன்டோட ஐடியா பொறுத்து தான், அதுவும் CFO அக்ரி பண்றதை பொறுத்து. அடுத்து இன்வென்டரி ஆர்கனைசேஷன், ஸ்டாக் லொகேட்டர்ஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடியூல்ல இருக்கும். இது எல்லாமே லிங்க் பண்றது தான் ERP. ஓகே, HRMS மாடியூல், இது GL ஃபினான்ஸ் மாடியூல். லீகல் என்டிட்டியும் GLல பண்ணலாம், அங்கேயும் பண்ணலாம். GL வேற எங்க சார்? சொல்லுங்க. GLலயும் பண்ணலாம், வேற ஏதாவது சொன்னீங்க? சிஸ்டம் இதுல HRMSலயும் பண்ணலாம், சிஸ்டம் அட்மின்லயும் ஆப்ஷன் இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் யூனிட் GL பண்ணலாம். இன்வென்டரி ஆர்கன்றது SCM, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மாடியூல்ல வரும், இது வரும். ஸோ இப்போ நான் அதே எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஸோ HCL குரூப், அதோட லெட்ஜர்.
லெட்ஜர் வந்து பிசினஸ் வைட்லயே வைக்கலாம். இப்போ வந்து அது சாஃப்ட்வேர் கம்பெனி லெட்ஜர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கு கீழ் லீகல் என்டிட்டி இந்தியால இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள் இருக்கட்டும், யூஎஸ்ல என்ன பிரான்ச், இப்போ நியூயார்க் பிரான்ச்னு வச்சுக்கோ. அதுல இன்வென்ட்ரி எந்த இடத்துல இருக்கு, அவங்க ஒரு இடத்துல வைக்கிறாங்க ஸ்டாக். ஓகே, நியூயார்க்ல ஒரு பிளேஸ்ல வைக்கிறாங்க. ஸோ அதுல பின் ஸ்டாக் லொகேட்டர் பின் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, கரெக்டா எங்க இருக்கு அந்த அளவுக்கு கரெக்டா லொகேட் பண்ணும் ஒரு இது. அதுக்காக தான் ERP வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ளோ. ஸோ நம்ம இப்ப வந்து பிசினஸ் குரூப் நத்திங் பட் நேம், லீகல் என்டிட்டி கேப்சர் பண்ணோம், ஆபரேட்டிவ் பிரான்ச்சஸ் வச்சுக்கலாம். இது நமக்கு தேவையில்லை, ஒன் டைம் கிரியேஷன் தான் SCM. பட் லெட்ஜர் தான் முக்கியமானது, பிகாஸ் we are doing all the entries through ledger. ஓகே, 4C அப்படின்னா என்னன்னா, நீங்க நம்ம ஜேர்னல் போட்டோம்ல 4C. சோ அவங்க எப்படி 4C கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம டேட்னு போட்டதை கேலண்டர்னு சொல்றாங்க, அது ஒரு C. ஓகே, சோ இத வந்து கேலண்டர். இது வந்து நம்ம நரேஷன் இந்த இது எல்லாம் வரத they call it chart of accounts அப்படின்னு சொல்லிருக்காங்க. இத வந்து கரன்சி. சோ இந்த 3C சேர்றது வந்து Oracle 11ல இருக்கு. இதுக்கு முன்னாடி 11 வெர்ஷன் இருக்குன்னு இல்ல, ரிலீஸ் 11. இப்போ நம்ம ரிலீஸ் 12ல 4C வந்திருக்கு. வாட் இஸ் தி 4C அப்படின்னா, நீங்க அக்கவுண்டிங் கன்வென்ஷன் ஆர் சப்லெஜர் அக்கவுண்டிங் எது வேணா சொல்லலாம். அக்கவுண்டிங் கன்வென்ஷன் வச்சுக்கோங்க, அதுல ரெண்டாவது C அதுல இருந்து எடுத்துக்குது. ஓகே ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இதுல இருந்து என்ன இருக்கு, இதுதான் 4C. இந்த 4C சேர்ந்தது தான் அப்படியே இந்த ஜேர்னல் என்ட்ரியை கொண்டு வர்றாங்க உள்ள, வேற ஒண்ணும் இல்ல. கேலண்டர், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட், கரன்சி, அக்கவுண்டிங் கன்வென்ஷன். இதுல இப்போ 11ல பாத்தீங்கன்னா ஒன்லி 3. இதோட எதுக்காக 4th C கொண்டு வந்தாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ 11 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கரன்சி நம்ம எக்ஸாம்பிள் படி USD. ஓகே, கிரியேட் பண்ணிட்டோம். அங்க லெட்ஜர் சொல்றத இங்க செட் ஆஃப் புக்ஸ்னு சொல்லுவாங்க. செட் ஆஃப் புக்ஸ், இது ஒரு செட் ஆஃப் புக்ஸ். US கேலண்டர் வந்து ஜான் டு மார்ச், ஜான் டு டிசம்பர். ஒரு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கு. ஓகே, சோ நான் இந்தியால ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறேன்னா நம்மளோட கேலண்டர் ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரல் டு மார்ச் INR. ஓகே, சோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு C, if any C changes you have to create a new set of books. நியூ செட் ஆஃப் புக்ஸ்னா நீங்க திருப்பி லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு போகணும். டேலில பாத்திருப்பீங்க நீங்க, ஒரு இதை பண்ணிட்டு இங்க இருந்து அங்க போகணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரான்ச் நிறைய விஷயங்கள் இருக்கும். கேலண்டர் சேஞ்சா இருக்கு. ஸோ இதுக்காக இந்த இன்வென்டட் R12 அக்கவுண்டிங் கன்வென்ஷன். ஒன்னும் இல்லை, அக்கவுண்டிங் கன்வென்ஷன்ல லெட்ஜரே 2 டைப் இருக்கு. பிரைமரி லெட்ஜர், they will have secondary, multiple number of secondary ledger. Secondary ledgerல இந்த இது எக்ஸ்ட்ராவா அக்யூமுலேட் பண்ணிக்கும். up to 29 or 30 இருக்கு. more and more it goes, it's complicated. அது அவங்க பிசினஸும் கன்சல்டன்ட்டும் அக்ரி பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த இதுக்காக தான் வந்தது. ஸோ வாட் இஸ் திட் 4th C? 4th C என்னன்னா, இப்போ இந்தியால என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம், அக்ரூவல் மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங். ஓகே, மேபி இங்க கேஷ் மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுல சேஞ்ச் இருந்தா கூட இதே இதுல அக்யூமுலேட் ஒரே லெட்ஜர்ல எல்லாமே வந்துடும். ஓகே, உங்களுக்கு தெரியல அக்ரூவல் மெத்தட், கேஷ் மெத்தட்லாம். அக்ரூவல் மெத்தட்னா அந்த குவார்ட்டர் பேஸ் பண்றதுதானே சார்? சோ நம்ம பேசிக் லெவல்ல பாத்தீங்கன்னா அக்ரூவல் மெத்தட்னா இப்போ 31st ஜனவரி. சோ எக்ஸெப்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி, உங்களுக்கு இந்த ஆடிட்டர் ஆபீஸ், நார்மல் கார்ப்பரேட்லாம் they pay on 3rd Feb or 5th Feb, கரெக்ட்டா? ஆக்சுவல் salary கையில வர்றது தான் கேஷ் மெத்தட். சோ கேஷ் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜனவரி salary பிப்ரவரி தான் போகும். உங்க பேங்க்ல இருந்து அப்பதானே போகுது, கரெக்ட்டா? அக்ரூவல் மெத்தட் என்னன்னா, இந்த மாசம் செலவு இந்த மாசத்துக்கு மட்டும்தான், அதான் அக்ரூவல் மெத்தட். ஓகே, so ஜனவரியோட salary I will account in accrual. so debit salary, credit salary accrual or accrual account னு போட்டுருவேன். அப்புறமா accrual to cash னு போட்டு accrual நில் பண்ணிடுவோம். இது கண்ட்ரோல் அக்கவுண்டா இருக்கு. சோ இதுதான் பாருங்க மேஜரா டிஃபரன்ஸ் ஆகுது. இந்த salary அங்க போயிடுது பிப்ரவரி. சோ இந்த மாதிரி எல்லாமே மாறும் இல்லையா, நீங்க எப்போ பணம் கொடுக்குறீங்களோ அப்பதான் அக்கவுண்ட் பண்றீங்க. சோ நார்மலி அக்ரூவல்ல வந்து நான் இப்ப சேல்ஸ் பில் இன்னைக்கு போடுறேன்னா ஜனவரி சேல்ஸ்ல சேர்ந்துரும். நான் ஒரு 10 லட்சம்
பட் அந்த ஆமா மந்த்ல கேஷ்ல வந்து எப்போ நீங்க பணம் ரிசீவ் பண்றீங்களோ அப்பதான் சேல்ஸ். இப்ப அடுத்த மாசம் 1 லட்சம் அப்புறம் 5 லட்சம் அப்பதான் வரும். அதான் நம்ம இந்தியால வந்து தி அலோவ் ஒன்லி அக்ரூவல். அக்ரூவல். ஓகே சோ இதுதான். ஓகே ஓகே. சோ இதுக்காக தான் 4th C. சோ 11க்கும் R12க்கும் அதான் வித்தியாசம். ஃபியூஷனும் 4C தான். ஓகே ஒண்ணும் இது இல்ல. இப்போ லெட்ஜர்னா என்னன்னு சொல்றேன், அதான் உங்களுக்கு மெயினானது. ஓகே இது வந்து மல்டி ஆர்க், இது 3C 4C. வாட் இஸ் லெட்ஜர்? லெட்ஜர் இஸ் 4C. அத பார்த்துட்டோம் என்னென்ன 4Cன்றது. லெட்ஜர்னாலே இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் 4C. ஓகே சோ பிசினஸ் அதே HCL எடுத்துக்கலாம். டாடா குரூப்ஸ் எடுத்துக்கலாம். அதுல இப்போ எக்ஸாம்பிள் டாடா குரூப்ஸ். சோ டாடா குரூப்ஸ்ல லைன் ஆஃப் பிசினஸ் என்னென்ன இருக்கு? லைன் ஆஃப் என்னென்ன டைப் ஆஃப் பிசினஸ் அவங்க பண்றாங்க? நீங்க போய் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. சோ உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் இருக்கு TCS. நிறைய சால்ட் இந்த இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் இருக்கு. மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டீல் இருக்கு. சோ அது ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க. ஓகே சோ டைப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த மாதிரி நீங்க லிஸ்ட் பண்ணிக்கிட்டே போலாம். சோ இது வந்து எதுல வரும்னா கம்பெனின்னு ஒரு ஹெட்டிங் நான் போடுறேன். அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பண்றேன். சரியா? சோ இதுக்கு ஹெட்டிங் வந்து நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். மேனுஃபேக்சரிங், எஜுகேஷன் இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகே சோ இது வந்து கம்பெனின்னு சொல்றேன். கம்பெனி ஆர் லைன் ஆஃப் பிசினஸ் வச்சுக்கலாம். சோ எனி பிசினஸ் தேர் வில் பி டிபார்ட்மெண்ட். ஓகே சோ நான் வச்சுக்கணும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். எல்லா பிசினஸ்க்குமே நீங்க தனியா வச்சாகணும். என்ன சைஸ்னா நீங்க 2 சேர்த்து வச்சுக்கலாம். பட் நீங்க வந்து இப்போ எனக்கு ஸ்கூலும் இருக்கு, இந்த சென்டரும் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னும் போது அவங்க ரேஷியோவா பிரிச்சுப்பாங்க. இந்த சேலரி இவ்வளவு ரேஷியோ போட்டு அவங்க இன்டர்னல் அக்கௌண்டிங் வச்சுப்பாங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நிறைய மேனுஃபேக்சரிங்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகே HR அந்த மாதிரி. ஓகே ரைட் சரி. சோ நமக்கு மெயினானது வந்து அக்கவுண்ட். ஓகே அக்கவுண்டிங் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அது இந்த எக்ஸாம்பிள் அதான் பார்த்தோம். கம்பெனிக்கு அக்கவுண்ட். சோ என்னென்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கு அது போடணும். எக்ஸ்பென்ஸ் டைப் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கு, ரெவென்யூ இருக்கு, இன்கம், அசெட் இருக்கு, லைபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? சோ எல்லா டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸும் இதுக்குள்ள வந்துரும். சோ அடிஷனா இவன் ஒன்னே ஒரு இது கொடுத்திருக்கான், ரீடைன்ட் ஏர்னிங். ரீடைன்ட் ஏர்னிங் என்னன்னா லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்ட் பண்ணா அதை வச்சுக்கிறதுக்காக ஒரு அக்கௌண்ட். சோ இந்த 5 டைப் மட்டும் தான் இருக்கு. இதுல N நம்பர் இருக்கும், இதுல N நம்பர் இருக்கும். இதுல வந்து ஒரு 5 டைப் தான் இருக்கு. ஓகே ஓகே சோ ஓகே இப்போ நம்ம கிட்ட மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கிறதால இப்போ நீங்க இந்த இதுல போடுறீங்கல்ல, நரேஷன்ல எழுதுவீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கணும். அதுக்காக ஒரு செக்மெண்ட் ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட்னு ஒரு செக்மெண்ட் வச்சுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், இப்ப சொல்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு வுட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு பை ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? அது இருந்தாதான் அது ஒர்க் ஆகும். அதோட காம்பினேஷன் வாங்கணும். சோ அது அதோட போடாம பை ப்ராடக்ட் நீங்க ஒன்னு ஓபன் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே உங்களோட அந்த பிசினஸ் ஸ்டடி பண்ணி ஆசிஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுக்குற சஜஷன் தான். ஓகே இது கன்சல்டிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். இப்ப இதுக்கு வந்து வுட் ஒன், இது காம்பினேஷன். ஓகே இது ஒன்று. சோ இப்ப இந்த லெட்ஜர்ல இது இந்த ஹெட்டிங் நம்ம கிரியேட் பண்றோம்ல, சோ இந்த ஓவர் ஹெட்டிங். சோ இதுக்கு பேர் தான் செக்மெண்ட்னு சொல்லுவோம். இதுல வில் கிரியேட் செக்மெண்ட்ஸ். ஓகே ஓகே சோ காம்பினேஷன் ஆஃப் செக்மெண்ட் இஸ் கால்ட் லெட்ஜர். சோ டெக்னிக்கலா நீங்க படிச்சீங்கன்னா டெக்னிக்கல் மாதிரி தான் இருக்கும். நம்மளோட பிசினஸ் ஆங்கிள் படி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம படிச்சாதான் புரியும். சோ செக்மெண்ட்றது இதுதான், இதோட காம்பினேஷன். ஓகே சார். So minimum mandatory 2 segment, maximum 30 இதான் allowed. சோ நீங்க எவ்வளவு மினிமம் பண்ணுமோ மினிமம் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் போனா ஒரு எண்ட் யூசரால என்டர் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ ஒவ்வொரு லைனும் அவன் எல்லாம் என்டர் பண்ணணும் இல்லையா? டெபிட் லைன், கிரெடிட் லைன். சோ மினிமம் 2 mandatory இதுல எது இது இல்லாம பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்க எந்த செக்மெண்ட் எல்லாம் பாக்குறீங்க? கம்பெனி அண்ட் அக்கவுண்ட். எஸ் கரெக்ட். கம்பெனி அக்கவுண்ட் தான் மேண்டேட்டரி. வித்தவுட் கம்பெனி அண்ட் அக்கவுண்ட் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது.
மினிமம் 2 இதை வச்சே ஆகணும். ஏன்னா எந்த அக்கௌண்ட் செலவா வரவான்னு தெரியணும்ல, எக்ஸ்பென்ஸ் எந்த கம்பெனிக்கு பண்ண போறீங்க. ஸோ கம்பெனி அண்ட் அக்கௌண்ட் ஆஸ் அ மேண்டேட்டரி, அது மினிமம் வச்சு பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்லாம் பண்ணிக்கணும். சில பேர் அதுக்கப்புறமா நம்ம ஒன்ஸ் கிரியேட்டட் இட்ஸ் கிரியேட்டட், அப்புறம் மாத்த முடியாது ஒன்ஸ். அதனால என்ன பண்ணுவாங்க நிறைய பேர்னா டம்மி செக்மெண்ட் வச்சுப்பாங்க. டம்மி 1, இந்த டம்மி செக்மெண்ட்டை நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். யூ கேன் ரீநேம் பட் யூ கேனாட் டெலீட் ஆர் எடிட். புரியுதுங்களா? 30 செக்மெண்ட் இருக்குன்றதுக்காக நீங்க கிரியேட் பண்ண முடியாது ஒன்ஸ் இட் இஸ் கிரியேட்டட். சோ நம்ம ஃபியூச்சர் எஸ்டிமேட் பண்ணி ஏதாவது தேவைப்பட்டா படம் இந்த டம்மி வந்து 0ன்னு நம்ம வச்சுப்போம் டிஃபால்ட்டா. அதுவே 0 எடுத்துக்கும் சிஸ்டமே. ஓகே, வேல்யூ வந்து 0ன்னு வச்சிருப்போம். சோ இதுதான் ரியல் பிராக்டிகல்ல. சோ நம்ம இதுதான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, 7 செக்மெண்ட் நம்ம பண்றோம். ஓகே, ரைட். இப்போ ஒரு எண்ட் யூசர் கிட்ட நீங்க, நான் இங்க என்ன சொன்னேன், சாஃப்ட்வேர் சேல்ஸ் 10,000 இல்லையா USD. இப்போ நீங்க இங்க என்ட்ரி போட்டீங்கன்னா எப்படி போடுவீங்க? சாஃப்ட்வேர் சேல்ஸ் ரெவென்யூ இல்லையா, நமக்கு ரெவென்யூ. இப்போ சாஃப்ட்வேருக்கு ப்ராடக்ட் வரலன்னா நீங்க டிஃபால்ட்டா இங்க டிஃபால்ட் செக்மெண்ட் கொடுத்துருப்பான் 00ன்னு. ஏன்னா எல்லா செக்மெண்ட்டும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த டிஃபால்ட்டை நீங்க எடுத்துக்கணும். இங்க எல்லாமே 0 தான் எனிவே. ஹார்ட்வேர்னா அதுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க 7 செக்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா 7 யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கிரெடிட் வந்து இந்த மாதிரி இதுல வந்து கேஷ் வரும். ஓகே ஓகே. ஸோ ஒரு யூசரால எல்லா வாட்டியும் சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங் டைப் பண்ணா டிலே ஆகுது இல்லையா, அவனால இது பண்ண முடியாது. இந்த மாதிரி thousands ஆஃப் இது இருக்கும். ஓகே, அதுக்காக we have invented value set and values. ஓகே, இப்போதைக்கு எனக்கு 3 கம்பெனி இருக்கு. ஸோ அவர்கிட்ட இன்னும் ஒரு 10 to 20 இயர்ல எப்படி பாக்குறீங்கன்னு ஒரு CFO கிட்ட கேட்கறோம்னா சொல்லுவார், இன்னும் 10 கம்பெனி ஆரம்பிக்கலாம், 20 ஆரம்பிக்கலாம்னா. ஸோ மேக்சிமம் நம்ம எஸ்டிமேட் போடணும். 3 தான் இப்ப இருக்குன்னா, ஸோ மேக்சிமம் அவர் வந்து நம்ம 2 டிஜிட் கொடுத்தோம்னா 99 வரும். மேக்சிமம் அவர் 99 கம்பெனி கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ 2 வேல்யூ நான் தர போறேன். கவுண்ட் 99ன்றது வந்து வேல்யூ 2 தான் இல்லையா, 1 2. ஸோ வேல்யூஸ் வந்து 2 இதுக்கு. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் எப்பவுமே அதிகமா இருக்கும். ஸோ நான் அதிகமா வேல்யூ வைக்கணும். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 4 வச்சேன் அப்படின்னா 1000001ல இருந்து 9999 வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? இங்க நான் டிபார்ட்மெண்ட்னா ப்ரொடக்ஷன்லாம் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும், காஸ்டிங் அது இதுன்னு. ஸோ இப்பவே ஒரு 1000 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா உங்களுக்கு மேக்சிமம் வைக்கிறது நல்லது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து அது நம்ம மாற்ற முடியாது இந்த கவுண்ட். அதனால ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா வச்சுப்பாங்க எல்லாம். ஸோ அக்கௌண்ட் மோஸ்ட்லி 5 டிஜிட் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பென்ஸுக்கு வந்து யூசர் ஈஸியா கண்டுபிடிக்க நான் என்ன பண்ண போறேன், 1 சீரிஸ் எக்ஸ்பென்ஸ் வைக்கிறேன். 10012991999. இது வந்து எக்ஸ்பென்ஸ். ரெவென்யூ 0 வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி 3 சீரிஸ் வந்து அசெட்டுக்கு. ஸோ இதுக்குள்ள எவ்வளவு அசெட் வேணுமோ கிரியேட் பண்ணலாம். ஸோ போக 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 யூசர் வில் பி ஃபெமிலியர். கரெக்டா? அசெட்னாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா 4 சீரிஸ் தான் வரணும். இதுல ஒரே ஒரு அக்கௌண்ட் எனிவே நீங்க அந்த சீரிஸ் அலோகேட் பண்ணி தான் ஆகணும். சரியா? சோ இதான் வேல்யூஸ். வேல்யூஸ் இதுக்குள்ள போடுறீங்க. சோ இதோட வேல்யூ செட் என்னன்னா, இது கிரியேட் பண்றது. வேல்யூ எப்படி கிரியேட் பண்றீங்களோ அதான் வேல்யூ செட். வேல்யூ செட் வந்து இதுக்கு 2 99 வந்தா 2. சோ இதுக்கு எவ்வளவு வரும் வேல்யூ செட்? இதுக்கு 4 டிஜிட் இருக்குல்ல, இதுக்கு 5. ஓகே. சோ நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண வேண்டியது செக்மெண்ட். சோ இப்படிதான் பிசினஸ் டிசைன் பண்றீங்க. ஒரு ஃப்ரெஷ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன தேவை, அடுத்து வேல்யூ செட் கிரியேட் பண்ணுவீங்க, அடுத்து வேல்யூஸ் கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்குள்ள ஃபீட் பண்ணுவீங்க வேல்யூஸ். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போடுறீங்க. ஓகே, இப்ப நான் சொல்ற மாதிரி இதே ஜேர்னல் என்ட்ரிக்கு ஆரக்கிள் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம், சாஃப்ட்வேர் சேல்ஸ். சாஃப்ட்வேருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 01 02 அந்த மாதிரி இருக்குன்னா, சாஃப்ட்வேருக்கு இப்படிதான் நீங்க என்டர் பண்ணுவீங்க. 01 டாட் சேல்ஸ் தானே,
இப்போ 10,001 வந்து நம்ம என்ன சேல்ஸ், கம்ப்யூட்டர் சேல்ஸ், ஹார்ட்வேர் சேல்ஸ், சாஃப்ட்வேர் சேல்ஸ் தனித்தனியா வச்சிருப்போம். 10,002 வந்து சாஃப்ட்வேர் சேல்ஸ் வச்சுக்கோங்க டாட். ஸோ இங்க ரெவென்யூ வரும். ஸோ ரெவென்யூ 2 சீரிஸ் இல்லையா? அடுத்து வந்து ப்ராடக்ட், சாஃப்ட்வேருக்கு ப்ராடக்ட் இல்ல 0, பை ப்ராடக்ட் இல்ல 0, 0, 0. ஸோ இதான் உங்களோட டெபிட். ஸோ ஒன்ஸ் நான் 01 செலக்ட் பண்ண உடனே நான் அந்த இது கொடுப்பேன் இல்லையா, கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா பாப்அப் ஆயிடும். ஸோ உங்களுக்கு எல்லாமே கீழே வந்துடும். சாஃப்ட்வேர் டாட் சாஃப்ட்வேர் சேல்ஸ். யூசர் வந்து வெறும் இந்த கோட் தான் என்டர் பண்ணும். சொல்லுங்க. 10002 நம்ம அந்த வேல்யூஸ் எப்படி ஃபீட் பண்ணி வைப்போமா ஆல்ரெடி? நான் வந்து சேல்ஸ் வந்து இதுல இருந்து இதுக்குள்ளன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வேல்யூஸ் ஒன்னொன்னா கிரியேட் பண்ணும்போது அந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்காம 001 002 ஒன்னொன்னா நீங்க பண்ணணும். ஆக்சுவலா ரியல் டைம்ல டெக்னிக்கல் டீம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸல்ல போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து லோட் பண்ணி தருவாங்க. அப்படியே ஈஸியா இது பண்ணிடலாம். இது வரைக்கும் புரியுது இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு. ஓகே. ஷேர் பண்ணுறேன். பிடிஎஃப் தெரியுதா சொல்லுங்க. தெரியுது இல்லையா? ஓகே. இப்போ பாருங்க, வேல்யூஸ்னு ஒரு எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்கோம். இருக்கு இல்லையா? 00 கார்ப்பரேட்னா டோட்டல் பேரண்ட் அக்கவுண்ட் டோட்டல். 01 02 03 டொமஸ்டிக், யூரோப், ஃபாரின் ஆபரேஷன் போட்டிருக்குமா? 01 ஒரு கம்பெனி, 02 03. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. 100 அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸ், அட்வர்டைசிங், ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கா? அந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கு பாருங்க. இந்த பாருங்க 1110 கேஷ், 1210 ஏஆர் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். இது அசெட்ஸ். ஸோ எல்லாமே அது கீழே வந்துடும். 2 சீரீஸ்னா ஃபுல்லா லைபிலிட்டி அக்கௌண்ட், ரீடைன்ட் ஏர்னிங் தனியா இருக்கா? 4 சீரீஸ் ரெவென்யூ, இதோ இருக்குல்லையா, சப்போர்ட் கான்ட்ராக்ட், ட்ரைனிங், அந்த மாதிரி பிரிக்கும். 5 சீரீஸ் ஃபுல்லா எக்ஸ்பென்ஸ். இங்க அப்படி கொடுத்துருக்கான், நம்ம அதில் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கீழே வந்துகிட்டு இருக்கோம். நீங்க கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே. அந்த மாதிரி தான் வரும். நீங்க ரியலா பண்ணும்போது ஒன்னு ஒன்னா இது பண்ணுவீங்க. ஸோ அதனால அதை எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ கிரெடிட்ல வந்து அதையும் நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த இதுக்கு பதில் கேஷ் அக்கௌண்ட் வரப்போகுது. ஓகே. ரெவென்யூக்கு பதில் கேஷ் வேற என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்கோமோ வரப்போகுது. அவ்வளவுதான். அப்படியே காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதோட இது அது அப்படியே டிஸ்பிளே ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஒரே இதுல எல்லாமே கவர் ஆயிடும். இந்த அக்கௌண்டிங்ல இதுல என்ன வந்துருது, செக்மெண்ட், என்ன கம்பெனின்னு வந்துருது, என்ன அக்கௌண்ட், என்ன டிபார்ட்மெண்ட், என்ன எக்ஸ்பென்ஸ். இப்ப ஹார்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன், என்ன ப்ராடக்ட், பை ப்ராடக்ட், எல்லாமே ஒரு டெபிட் கிரெடிட்ல கவர் ஆயிடும். நீங்க தனியா போய் எங்கேயும் தேட வேண்டாம். கிளியரா வந்துருது இல்லையா? இதுலயே இப்ப நீங்க என்ன கம்பெனி எடுக்கிறீங்க எதுவுமே மிஸ் ஆகாது. யாரு கிரியேட் பண்ணா அவங்க யூசர் ஐடி, இப்ப என்னோட யூசர் ஐடி லாகின் பண்ணா அதுவும் ரெக்கார்ட் ஆயிடும். இதுல வந்து எதுவுமே மிஸ் ஆகாது. இந்த மாதிரி உடனே ஜிஎலுக்கு போயிடும். நம்ம என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. இதுதான் இஆர்பியோட பெனிஃபிட். ஓகே. ஸோ ஃபினான்ஸ் இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதிரி இபிஎஸ்ல வந்து நமக்கு ஜெனரல் லெட்ஜர் மெயின் மாடியூல். ஓகே. அதுலதான் அது டெக்னிக்கல் டேர்ம்னா இவ்வளவுதான், அந்த 3 தான். மற்ற எல்லாமே பேசிக் அக்கௌண்ட்ஸ் வச்சு படிச்சிடலாம், ஒண்ணுமே இல்லை. கன்சால்டேஷன், பட்ஜெட்டிங் அப்படிதான் இருக்கும். ஜிஎல் இருக்கு, அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அசெட்ஸ், ஃபிக்ஸட் அசெட், பேங்க், கேஷ் மேனேஜ்மெண்ட். இது 5 தான் ஃபினான்ஸ். ஓகே.
சோ எல்லாத்துக்குமே ஜிஎல் தான் கோர். சோ ஃபினான்ஸ் சுத்தி தான் எஸ்சிஎம் வரும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க. ஓகே, எஸ்சிஎம்ல என்ன மாடியூல் இருக்கும்னா பர்ச்சேசிங் மாடியூல், பிஓ பர்ச்சேஸ் ஆர்டர் படிப்போம் இல்லையா, அதெல்லாம் எஸ்சிஎம்ல வந்துரும். ஏஆர்ல வந்து சேல்ஸ் ஆர்டர், ஆர்டர் மேனேஜ்மென்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இன்வென்ட்ரின்னு ஒரு மாடியூல் இருக்கும். ஒர்க் டபிள்யூஎன் ப்ரோக்ராம், பாம் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு சின்ன மாடியூல். ஓகே, இது எப்படின்னா ஸோ பேசிக்கலி நீங்க பார்க்க என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ப்ரொக்யூர் டு பே சைக்கிள்னு கேட்பாங்க. P2P எங்க போனாலுமே ப்ரொக்யூர் டு பே. ஸோ வாட் இஸ் ப்ரொக்யூர் டு பேன்னா இன்வென்ட்ரி மாடியூல் தான் பேஸ். அதுக்கு இன்வென்ட்ரியில இருந்து ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறோம், இதுல ஆட் ஆகும். பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டதும் என்ன ஆகும்னா ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர்ல 2 ஸ்டெப் இருக்கு. பிஓ கிரியேட் பண்ணுவீங்க, அதில் ரிசிப்ட் மேட்சிங் பண்ணிட்டு ஏபி இன்வாய்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, பிஓ பண்ணுவோம், ஏபில போய் இன்வாய்ஸ் கிரியேட் ஆகும், ஏபில பேமெண்ட் பண்ணுவோம், அடுத்து பேங்க் ரெகன்சிலேஷன் போகும், பிஏடி பேங்க்ல போய் அடுத்து ஜிஎலுக்கு எல்லா என்ட்ரியும் போயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் P2P ஃப்ளோ. ஒரு பிஓ கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மேட்சிங் உள்ள ஒரு ப்ராசஸ், மேட்சிங் 2-வே மேட்சிங் 3-வே மேட்சிங் இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் அந்த இதோட இண்டஸ்ட்ரியோட இதை பொறுத்து 2-வே மேட்சிங்னா டைரக்டா பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் இருந்தா 4-வே மேட்சிங், அந்த மாதிரி ஏதாவது இதுல டிஃபரன்ஸ் இருந்தா அதை வந்து பர்ச்சேஸ் அது நிறைய இருக்கு அதுல. ஓகே, அந்த மாதிரி இங்க சேல்ஸ் ஆர்டர், இன்வென்ட்ரி, சேல்ஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட். சேல்ஸ் ஆர்டர் போட்ட உடனே ஏஆருக்கு வரும், இன்வாய்ஸ் போடுவாங்க, ரிசிப்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு O2C சைக்கிள். ஜிஎல் வந்து R2Rன்னு சொல்றாங்க, ரெக்கார்ட் டு ரிசிப்ட். ஓகே, சோ இந்த சைக்கிள்லாம் கேட்பாங்க. ஓகே, இது நானே இன்டர்வியூ கொஸ்டின் ஒரு மாடல் போட்டிருக்கேன், 4th மாடல் இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் ஃபினான்ஸ் மாடியூல். ஸோ எந்த மாடியூல் வந்தாலும் ஜிஎல்ல தான் லாஸ்ட் வரணும். இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் இது படிக்கிறாங்க, ஹெச்ஆர்எம்எஸும் பேரோலும் படிப்பாங்க. அவங்க ஹெச்ஆர்எம்எஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க எம்ப்ளாயி எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த எம்ப்ளாயி உங்களுக்கு ஏபில ஆட்டோமேட்டிக்கா சப்ளையரா மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும்ல. ஒரு ஆப்ஷன் இருக்கு, எம்ப்ளாயி ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட் சப்ளையர் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அங்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா சப்ளையரா கிரியேட் ஆயிடும், இவங்க பண்ண இன்டர்ஃபேஸ் ஆயிடும் உள்ள. ஓகே, இப்போ அவங்களுக்கு மாச சம்பளம் எதுல போடணும், இங்க தான் போடுவீங்க, ஏபி பேமெண்ட்ல தான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் வந்து பேங்க் ரெகன்சிலேஷன் போகணும், ரெகன்சில் பண்ணுவீங்க, ஜிஎல்ல போய் என்ட்ரி விழுந்துரும் இந்த அக்கௌண்ட்ல. அவ்வளவுதான். ஸோ ஹெச்ஆர்எம்எஸ் அதே தான், ஆரக்கிள் ப்ராஜெக்ட்ஸ் மாடியூல் ஐஏ எது வந்தாலும் அதே தான். ஓகே, இவ்வளவுதான் பேசிக். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அந்த வேல்யூஸ் கிரியேட் பண்ற சொல்றது மட்டும் தான் கொஞ்சம். வேல்யூஸ் ஒண்ணும் இல்ல, நீங்க ஓகே ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இது ஃபுல்லா கிரியேட் பண்ணிடுவீங்க, ஹெட்டிங். ஓகே, அடுத்து வந்து வேல்யூ செட் கிரியேட் பண்ணணும். ஆரக்கிள் ஆன் ஆயிருக்கா பாக்க.